இமாம் திர்மிதி ரஹிமுல்லா அவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இமாம் திர்மிதி ரஹிமுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம். திர்மிதி என்கின்ற புத்தகத்தை எழுதினவங்க. இவங்க ஒரு 7 வயசுல அவங்க அம்மா என்ன செய்றாங்கன்னா உஸ்தாதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே மாதிரி படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உஸ்தாது முன்னாடி உட்காடுறாங்க. உஸ்தாது ஆரம்பிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சொல்றாங்க உஸ்தாத். இமாம் திரும்பி என்ன செய்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க, சூரத்துல் ஆல இம்ரான் ஓதுறாங்க, சூரத்து நிசா ஓதி முடிக்கிறாங்க. சூரத் ஃபாத்திஹால ஆரம்பிச்சு சூரத்துல் நிசா ஓதி முடிக்கிறாங்க. குர்ஆன்லயே மிகப்பெரிய சூறாவங்களாக கருதப்படக்கூடிய பக்ரா, ஆல இம்ரான், நிசா, இது 3 தான் மிகப்பெரிய சூறாக்கள். இந்த 3 சூறாவை ஓதி முடிச்சிருந்தாங்க. இமாம் அவங்களுக்கு, உஸ்தாத் அவங்களுக்கு ஆச்சரியம். ஓத தெரியாதான் வந்திருக்கிற நீ, ஓத தெரியாதான் நீ வந்திருக்கிற, ஆனா நீ இந்த எல்லா சூறாவையும் மனப்பாடம் சொல்றிய அப்படின்னு கேட்குறாங்க உஸ்தாது. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இமாம் திர்மிதி ரஹிமத்துல்லாஹி அழகான பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொன்னாங்க, என்னுடைய தாய் எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது, எனக்கு தலை செய்யும் போது, எனக்கு ஆடைகளை மாற்றி விடும்போது இப்படி சூறாக்களை ஓதிக்கிட்டே வந்தாங்க. இதை கேட்டு தான் என்ன செஞ்சேன், எனக்கு மனமாச்சு. என் உம்மா என்ன செஞ்சாங்க, சாப்பாடு ஊட்டும் போது, ட்ரெஸ் மாற்றி விடும் போது நான் எனக்கு இந்த குர்ஆன் வசனங்கள் ஓதி என்ன செஞ்சாங்க, நான் கேட்டு மனப்பாடம் பண்ணேன். எனக்கு எது அலிஃப், எது பா, எது தா, எது தன்வீன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. கேட்டு மனப்பாடம் பண்ண விஷயம் இது. எனக்கு இந்த வார்த்தைகள் தெரியாது. அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சாங்க. குர்ஆனுடைய முக்கியத்துவம், குர்ஆன் அதிகமாக ஓதுறது. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நம்ம சாப்பாடு ஊட்டும் போது குர்ஆனை சொல்லி நம்ம சாப்பாடு ஊட்டுறோமா, கையில மொபைல் போனை கொடுத்துருதோமா? நமக்கு நம்ம என்ன தெரியுமா விரும்புகிறோம், நம்ம தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் தூங்கணும். அப்போ நம்ம பையன் என்ன செய்யக்கூடாது, நம்ம குழந்தை நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரே வழி என்ன, கையில் அவன் ஃபோனை கொடுத்தா அவன் பேசாடி ஒரு பக்கத்தில் என்ன உட்காந்துருப்பான். நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம வேலையை பார்த்துக்கலாம், நம்ம ஒழுங்காக இருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு இருக்குது. அதனால எதன் பக்கம் நம்ம போறது இல்லை, எதை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம், குர்ஆனை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். குர்ஆனை சொல்லிக் கொடுக்க மறந்ததுனால இன்னைக்கு அதிகமான குழந்தைகள், அதிகமான நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன சொன்னா, எல்லாம் அல்லாஹ் நடைகளை குர்ஆனை படிக்காமலே அவங்களுடைய இளமை வயதை கடந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அது போல பார்க்குறான். அவனுக்கு வெக்கமா இருக்குது, இனிமே எங்க போய் படிக்க அப்படின்னு சொல்லி குர்ஆனை படிக்காமலே கடந்து போகக்கூடிய நபர்கள், குர்ஆனை படிக்காமலே, குர்ஆனை ஓதாமலே கடந்து போகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நபிஸ்ஸலாஹு அவங்க எப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டாங்க. இக்ரஉ சூரத்துல் பக்ரா, நீங்க சூரத்துல் பக்ராவை ஒவ்வொரு இடையும் உங்கள் வீடுகளில் ஓதிவாங்க. சூரத்துல் பக்ரா வீட்டில் ஓதிட்டு வரணும். வீட்டில் அங்கே நம்ம ஜும்மா ஆனால் சரி, நிறைய பேர் வீடை பார்க்குறோம், ஜும்மா தினத்தில் பக்ரா சூரா அங்கே பேசாடி ஓடும். நம்ம மொபைல்லையோ அதில் டிவிலையோ போட்டு விட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலையை பார்க்குறோம். அப்படி செய்யக்கூடாது. அது நபிஸ்ஸலாஹு அவர்களுக்கு காட்டி தந்த வழிமுறை இல்லை. நபிஸ்ஸலாஹு என்ன சொன்னாங்க, நீங்க ஓதிவாங்க, சூரா பக்ரா ஓதிவாங்க. யாருடைய வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ அவங்க வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். ஓதலையா, நான் என் கூட யார் இருக்கா, ஷைத்தான் இருக்கா. ஷைத்தான் இருந்தா எனக்கு அவன் என்ன செய்வான், நல்ல எண்ணத்தையே கொடுப்பான், நல்ல எண்ணத்தையே கொடுப்பான், இல்ல தீமையான எண்ணத்தை தானே கொடுப்பான். தீமையை செய்யுங்கன்னு தான் சொல்லுவான், தீமையின் பக்கம் தான் வழிகாட்டுவான். ஆக நாம் குர்ஆனை அதிகமாக ஓதி வரக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரப்புல் ஆலமீன் இந்த 2 விஷயங்களை நாம் கடைபிடித்து மார்க்கம் எதை வழிகாட்டுகிறதோ அதை செய்தவர்களாக நன்மையான காரியங்கள் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் ஆக்கியப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.